ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம ஆண்களோட உயிர் சக்தி என்று சொல்லப்படுகிற டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்கக்கூடிய இயற்கையான மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆயுர்வேதம் நம் முன்னோர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு பண்டைய முழுமையான மருத்துவ முறை. பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கு, பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் சரி, அதன் இயற்கையான மற்றும் முழுமையான அணுகுமுறையின் காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் பிரபலமடைந்துள்ளது. இது மனம், உடல் மற்றும் ஆன்மா இடையே சமநிலையை மற்றும் நல்லிணக்கணம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. வாதம், பித்தம் மற்றும் கபம் என்பவை 3 முக்கிய ஆற்றல்கள். இவை மூன்றும் சிறப்பான ஆரோக்கியத்தை அடைய அவசியமானதாக இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவசியமான பாலுணர்வை மேம்படுத்துவதில் ஆயுர்வேதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆயுர்வேதத்தின் படி ஆண்களோட உயிர் சக்தி என்று சொல்லப்படுகிற டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை மேம்படுத்த சில இயற்கையான மூலிகைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த மூலிகைகளை வைத்து நம்மளோட ஆண்களின் ஆற்றல் மட்டத்தை நம்ம எவ்வாறு உயர்த்தலாம், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் டிப்ஸ் போகிற தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அஸ்வகந்தா மூலிகையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்திய ஜின்செக் என்றும் அழைக்கப்படும் அஸ்வகந்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் பிரபலமான ஒரு மூலிகை. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் உயிர் சக்தியையும் மேம்படுத்த இது பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அஸ்வகந்தா டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிப்பதாக அறியப்படுகிறது. இது விந்தணு எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்த உதவும். இது ஆண்களின் உயிர் சக்திக்கு தீங்கு விளைவிக்கும் மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனசோர்வை குறைக்க உதவுகிறது. நீங்கள் அஸ்வகந்தாவை ஒரு துணை பொருளாக நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்வகந்தாவை நீங்கள் தேநீராக கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிலாஜித். அதாவது ஷிலாஜித் என்பது இமயமலையில் காணப்படும் தாதுக்கள் நிறைந்த ஒரு மூலிகை. இது பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேதத்தில் ஆற்றல் மற்றும் உயிர் சக்தியை மேம்படுத்த பயன்படுகிறது. ஷிலாஜித் டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிப்பதாக அறியப்படுகிறது. இது பாலியல் செயல்பாடு மற்றும் கருவுறுதலை மேம்படுத்த உதவும். இது சோர்வை குறைக்க உதவுகிறது மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துகிறது. இது விளையாட்டு வீரர்களுக்கிடையே மிகவும் பிரபலமான ஒரு மூலிகை. இந்த ஷிலாஜித்தை நீங்கள் ஒரு உணவுப் பொருளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை டானிக் கடையில் கூட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் டானிக் கடையில் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஷுரா மூலிகையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ட்ரிபுலஸ் டெரஸ்ட்ரிஸ் என்றும் அழைக்கப்படும் கோஷுரா ஆயுர்வேதத்தின் ஆண்களின் உயிர் சக்தியை மேம்படுத்தும் ஒரு பிரபலமான ஒரு மூலிகை. இது டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிப்பதாக நம்பப்படுகிறது. இது பாலியல் செயல்பாடு மற்றும் தசை வலிமையை மேம்படுத்த உதவும். அதாவது ஆண்களோட பாலியல் செயல்பாடுக்கும் சரி, ஆண்களோட தசை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் சரி, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோசுரா ஒரு இயற்கை டயூரிக் ஆகும். இது சிறுநீர் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். இதை நீங்கள் உணவுப் பொருளாக நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் தேநீர் கூட நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஃபோ முஸ்லி. அதாவது இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி நாம் தொலைக்காட்சி விளம்பரங்களில் நம்ம கேட்கலாம். அதாவது சஃபேட் முஸ்லி குளோரோஃபைட்டம் போர்லியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மூலிகை. இது பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேதத்தில் பாலியல் செயல்பாடு மற்றும் கருவுறுதலை மேம்படுத்த பயன்படுகிறது. சேஃப்ட் முஸ்லி டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிப்பதாக நம்பப்படுகிறது. இது விந்தணு எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்த உதவும். இது மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்க உதவுகிறது. சோஃப்ட் முஸ்லியை நீங்கள் உணவுப் பொருளாகவும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் இது டானிக் கடையில் கூட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதரிகாண்ட் மூலிகையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது விதரிகாண்ட் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தியை மேம்படுத்த பொதுவாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய மூலிகை. இது டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிப்பதாக அறியப்படுகிறது. இது பாலியல் செயல்பாடு மற்றும் தசை வலிமையை மேம்படுத்த உதவும். விதரிகாண்ட் ஒரு இயற்கை பாலுறவு ஊக்கியாக செயல்படுகிறது. இது லிப்போட்டோவை மேம்படுத்தும். இது நீங்கள் உணவுப் பொருளாக நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது இதுவுமே டானிக் கடையில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எனவே இந்த விதரிகாண்டை நீங்கள் டானிக் கடையில் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ பார்த்த இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களோட உயிர் சக்தியை மேம்படுத்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனவே உடனே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு மூலிகை மருத்துவரை நீங்கள் சந்தித்து இதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கோம். அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.